ஹாய் கைஸ், வெல்கம் டு அவர் மிஸ்டர் பாப்கார்ன் டைம்ஸ். இன்னைக்கு நான் உங்களுக்காக என்ன படம் கொண்டு வந்திருக்கேன்னா, ரொம்பவே ஜாலியாக ஃபன்னாக சிரிச்சுக்கிட்டே நிறைய ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸோட நம்மளை என்கேஜிங்காக வச்சிருக்கக்கூடிய படம் தான் 2018 ரிலீஸ் ஆன கேம் நைட். ஒன்ஸ் அகெயின் வெல்கம் டு அவர் மிஸ்டர் பாப்கார்ன் டைம்ஸ். லைக் பண்ணாதவங்க லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, மறக்காமல் அந்த பெல் பட்டனை தட்டி விட்டுருங்க. கேமை மட்டுமே என்டர்டெயின்மெண்ட்டாக வச்சுட்டு இருக்கக்கூடிய ஒரு செட் ஆஃப் ஃப்ரெண்ட்ஸ் எல்லா கேமும் போர் அடிச்சு ஒரு நாள் டிஃப்ரெண்ட்டாக ஒரு கேம் விளாட்லான்னு சொல்லி ஒரு கிரைம் சால்வர் கேமை அவங்க விளாட்றாங்க. ஆனால் அவங்களுக்கே தெரியாமல் அவங்க வீட்டில் அன்றைக்கி உண்மையிலுமே ஒரு கிரைம் நடக்குது. அந்த கிரைமை அது கிரைம்னே தெரியாமல் கேமுன்னு நினச்சிட்டு அவங்க விளாண்டுட்டு இருக்காங்க. ஒரு கட்டத்தில் அது கிரைமுன்னு தெரிஞ்சு அதுலேருந்து அவங்க தப்பிச்சு வெளில வந்தாங்களா இல்லை அதுலேயே மாட்டிக்கிட்டாங்களான்ற படத்தை நம்மக்கிட்ட சொல்கிறது தான் கேம் நைட். இவர் தாங்க நம்ம படத்தோட ஹீரோ மேக்ஸ். இவருக்கு இந்த உலகத்துலேயே ரொம்ப ரொம்ப பிடிச்ச விஷயம் கேம் விளாடுறது. இப்போ கூட ஒரு பார்ல கேம் விளையாண்டுட்டு தாங்க இருக்காங்க. கேம்னா நீங்க நினைக்கிற மாதிரி அவுட்டோர் கேம் இல்லைங்க, இன்டோர் கேம். இந்த பேரை கெஸ் பண்ற கேம், செஸ், கேரம், லூடோ, இந்த மாதிரி கேம்ஸ் தான் ஹீரோக்கு ரொம்ப பிடிக்கும். இப்போ கூட ஒரு பார்ல கேம் விளையாண்டுட்டு தாங்க இருக்காரு. இங்கே தான் அவர் ஹீரோயினை மீட் பண்ணுறாரு. ஹீரோயினுக்கும் கேம் விளையாடுறதுனா ரொம்ப பிடிக்கும். இவங்க ரெண்டு பேரோட வேவ் லென்த்தும் ஒரு கேமில் மேட்ச் ஆகும்போது இவங்க ரெண்டு பேருக்குள்ள ஒரு கெமிஸ்ட்ரி மேட்ச் ஆகிடுது. அதனால் இவங்க ரெண்டு பேரும் லவ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடுறாங்க. இவங்க போகிற இடத்துலாம் கேம் விளையாண்டுக்கிட்டே இருப்பாங்க. இவங்க லவ் பண்ண ஸ்டார்ட் பண்ண டைமில் எங்கெங்கெல்லாம் போகிறாங்களோ எல்லா இடத்துலையும் குரூப்பாக ஃப்ரெண்ட்ஸ் கூட கேம் விளையாண்டுக்கிட்டே போகிறாங்க. ஏன் ஹீரோ இவங்களுக்கு ப்ரொப்போஸ் பண்ணுறது கூட ஒரு கேமில் தான் ப்ரொப்போஸ் பண்ணுறாரு. அதேமாரி இவங்க கல்யாணத்துலேயும் ஒரு டான்ஸிங் கேம் வச்சு தான் இவங்க கல்யாணத்தையே பண்ணுறாங்க. நம்ம ஹீரோ மேக்ஸும் ஆனியும் ரொம்ப நாளாக குழந்தைக்காக ட்ரை பண்ணிகிட்டு இருக்காங்க. அது சம்மந்தமாக தான் டாக்டரை பார்க்க வந்திருக்காங்க. ஆனால் டாக்டர் அவங்கள செக்அப் பண்ணிவிட்டு உங்களுக்கு எந்த இஷ்யூமே இல்லை, மேபி மேக்ஸுக்கு ஸ்ட்ரெஸ்னால இந்த ப்ராப்ளம் வந்திருக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு ஹீரோயின் அவருக்கு ஸ்ட்ரெஸ்ன்னு சொல்லப்போனால் அவர் நிறைய கேம் விளையாடுவார். அது இல்லாமல் அவர் அண்ணன் ரீசெண்டாக வரப்போகிறேன்னு சொல்லியிருக்காரு. அதனால் அவருக்கு ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கலாம். ஏன்னா இவர் அவங்க அண்ணன்கிட்ட தான் அதிகமாக தோப்பார். அதை நினச்சி ஸ்ட்ரெஸ் ஆகிட்டு இருப்பார். ஸோ இதனால தான் ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கும் அப்படின்னு சொல்லி அவங்க சொல்ல, அதுக்கு டாக்டர் யார் அவங்க அண்ணன்னு சொல்லி கேட்கும்போது ஹீரோயின் அவர் பெரிய சக்ஸஸ்ஃபுல் மேன், அவர் வீடு வாங்கிட்டார், அவர் கார் இருக்குது, அவர் பார்க்க ஹேண்ட்ஸமாக இருப்பார், அப்படி இப்படின்னு அவரை பற்றி புகழ்ந்து பேசும்போது ஹீரோக்கு அடி வயிறில் பற்றிக்கிட்டு எரியுங்க. அதையும் வெளிக்காட்டாமல் ஹீரோ எப்படியோ கண்ட்ரோல் பண்ணிட்டு உட்காந்துருக்காரு. அப்போது அந்த டாக்டர் அதெல்லாம் சரி, அவர் சிங்கிளா அப்படின்னு கேட்குறாங்க. அதை கேட்ட ஹீரோ உங்களுக்கு ஏன் அதெல்லாம் அப்படின்னு கேட்குறாரு. அதுக்கு அவங்க நான் அவரை டேட் பண்ணலான் இருக்கேன் அப்படின்னு சொல்கிறாங்க. இங்கேருந்து வீட்டுக்கு கிளம்பி போகிற ஹீரோயின் அங்கே கேரியை மீட் பண்ணுறாங்க. கேரி ஒரு போலீஸ் ஆஃபீஸர். இவங்க பக்கத்து வீட்டில் தான் ஸ்டே பண்ணியிருக்காரு. இவர் ரொம்பவே வியர்டாக ஒரு சைக்கோ மாரி இருப்பார் பார்க்க. ஆனால் இவர் மனசளவில் ரொம்பவே நல்ல பர்சன். மேக்ஸ் உடனே ஹீரோயின் கிட்ட இன்னைக்கு கேம் நைட் நடக்குதுன்ற விஷயத்த அவங்ககிட்ட சொல்லாத அப்படின்னு சொல்லுவார். அவர் காரை திறந்து உள்ள இந்த ஸ்நாக்ஸ்லாம் எடுத்துக்கிட்டு இருக்காரு ஹீரோ. அப்போ அங்கே வந்து கேரி என்ன மேக்ஸ் இன்னைக்கு நைட்டு கேம் நைட்டா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. இல்லையே, நாங்கள் ரெண்டு பேர் தான் வீட்டில் இருக்க போகிறோம் அப்படின்னு ஹீரோ சமாளிக்கிறாரு. ஸ்நாக்ஸ்லாம் எவ்வளோ கொண்டு போகிறீங்க அப்படின்னு கேரி கேட்குறாரு. அதுக்கு ஹீரோ எங்களுக்கு நீங்கள் நிறையா சாப்பிட்ணுன்னு தோணுச்சு, அதான் நாங்கள் நிறையா வாங்கிட்டு வந்து இன்றைக்கி நைட்டு ஃபுல்லாக உட்காந்து சாப்பிட போகிறோம் அப்படின்னு சொல்கிறாரு. அதுக்கு கேரி கேம் நைட்னா என்னையும் இன்வைட் பண்ணுங்க, நானும் வரேன், எனக்கும் போர் அடிக்குது அப்படின்னு சொல்கிறாரு. ஹீரோ கண்டிப்பாக நீங்கள் இல்லாமையா உங்களை கண்டிப்பாக நாங்கள் இன்வைட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு பொடி உள்ள ஓகே பாய் அப்படின்னு சொல்லிட்டு விட்டா போதுண்டா சாமி அப்படின்னு ஓடிடுறாரு. ஆனால் பாவங்க கேரி என்னதான் அவங்க ஒய்ஃப் டெபி அவரை விட்டு போயிருந்தாலும் இன்னும் அவர் அவங்க ஒய்ஃபோட ஞாபகத்திலே இருக்காரு. மேக்ஸும் ஆனியும் ரொம்ப பரபரப்பாக நைட் கேமுக்காக ஸ்நாக்ஸ்லாம் ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. அப்போது ஆனி கேட்குறாங்க இப்போ நம்ம வீட்டுக்கு நம்ம ஃப்ரெண்ட்ஸ்லாம் வந்தால் இதை கேரி பார்த்தா என்ன நினைப்பாரு அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அதுக்கு ஹீரோ இப்படிலாம் நடக்கும் தெரிஞ்சுதான் நம்ம ஃப்ரெண்ட்ஸ்க்குலாம் நான் முன்னாடியே சொல்லிட்டேன், அவங்க எல்லாருமே காரை 2 தெருவு தள்ளி போட்டுட்டு யாருக்கும் தெரியாமல் சைலண்ட்டாக வர சொல்லியிருக்கேன். சடனாக பார்த்தா அங்கே டமால்னு ஒரு சவுண்டு கேட்குது. என்ன ஆச்சுன்னு மேக்ஸும் ஆனியும் பதறி போய் ஸ்லோ மோஷன் அங்கே பார்த்துட்ருக்காங்க. சட்டார்னு ஒரு கை உள்ளேருந்து வருது. பார்த்தா ஒரு பொண்ணோட கைங்க. மேக்ஸ் உடனே பார்க்குறாரு, இது யாரா இவ அப்படின்னு பார்த்தா பின்னாடி ரயான் வரான். இவன் தாங்க ரயான். இவன் ஒரு ப்ளே பாய். வாரம் ஒரு புது பொண்ணு கூட டேட் பண்ணிக்கிட்டே இருப்பான். இந்த வாரம் இந்த பொண்ணு. அந்த பக்கம் ஜன்னல் வழியாக மிக்கில் கெவின் 2 பேரும் உள்ளே வராங்க. மிக்கிலும் கெவினும் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப், அவங்க 2 பேரும் ஹீரோட ஃப்ரெண்ட்ஸ் கேங் தான். அப்போ ஹீரோ கேட்குறாரு ஏன்டா எல்லாம் ஜன்னல் வழியாக வரீங்க, உங்களை நான் வீட்டுக்குள்ளே சைலண்ட்டாக தான்டா வர சொன்னேன், அதுக்குன்னு திருட்டுத்தனமாக ஜன்னல் வழியாக வரணும்னு நான் சொல்லலையே அப்படின்றாரு. அதை நீ கரெக்டாக சொல்லியிருக்கணும்ப்பா, தெரியாமல் வான்னு சொன்னால் தெரியாமல் தான் வருவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. மேக்ஸ் ஸ்நாக்ஸ்லாம் எடுத்து ரெடி பண்ணிட்டு இருக்கும்போது ரயான் இங்கே பாரு மேக்ஸ், நான் இப்போ ரீசெண்டாக நான் ஒன்று படித்தேன், பணக்காரங்க எல்லாமே புதுசாக ஒரு விளையாட்டு விளையாடுறாங்களாம். அது என்னன்னா ஃபைட் கிளப். பணக்காரங்க எல்லாமே ஏழைங்களுக்கு அதிகமாக காசு கொடுத்து அவங்க 2 பேரும் ஒருத்தருக்கு சண்டை போட விடுவாங்க. அதில் 2 பேர் மேலேயும் பெட் கட்டி யார் ஜெயிக்கிறாங்களோ அவங்களுக்கு டபுள் மடங்காக காசு தருவாங்க. இது இப்போ ரொம்ப ஃபேமஸாக போயிட்டுருக்குன்னு நான் ஒரு புக்கில் படித்தேன் அப்படின்னு ரயான் சொல்கிறான். அதுக்கு அங்கே இருக்க மிக்கேன்லேருந்து எல்லாமே இல்லை
அப்படிலாம் நடக்க வாய்ப்பே இல்லை, அதெல்லாம் வெறும் புக்ஸில் மட்டும் தான் நடக்கும் ரயான் அப்படின்னு சொல்கிறாங்க. ஹீரோ ஓகே நம்ம கேமை ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறாரு. ஹீரோயின் நாம் ப்ரூக்காக வெயிட் பண்ணலாமா அப்படின்னு கேட்குறாங்க. ப்ரூக் தான் ஹீரோட அண்ணன். ப்ரூக் இங்கே வந்துட்டான்னு தெரிஞ்சவொடனே எல்லாருமே ப்ரூக் இங்கே தான் வராரா அப்படின்னு சொல்லி ஆச்சரியமாக கேட்குறாங்க. அதுக்கு ஹீரோ ஆமாம் சரி அவன் வழக்கம் போல் லேட்டாக தான் வருவான், நம்ம கேமை ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன கேம் விளாட்லான்னு சொல்லி எல்லாரும் முடிவு பண்ணுறாங்க. சேரடாட்ஸ்னு ஒரு முடிவு எடுக்கிறாங்க. சேரடாட்ஸ்னா ஒருத்தவங்க ஆக்ஷன் பண்ணுவாங்க, அந்த ஆக்ஷனுக்கான வேர்டை இன்னொருத்தவங்க கண்டுபிடிக்கணும். இந்த கேமை ஹீரோ ஸ்டார்ட் பண்ணுறாரு. உடனே ஒரு காரோட ஹார்ன் சவுண்ட் கேட்குது. ஹீரோ வெளில போய் பார்க்குறாரு. வந்திருக்கிறது ஹீரோட அண்ணன் ப்ரூக். அதுவும் ஹீரோவோட ட்ரீம் காரை அவர் ஓட்டிகிட்டு வந்திருக்காரு. இதை பார்த்ததுமே ஹீரோக்கு ரொம்ப பொறாமையாக இருக்குது. என்னோட ட்ரீம் காரை இவன் வாங்கியிருக்கான் அப்படின்னு காரோட ஆக்சிலேட்டர் ரொம்ப ரைஸ் பண்ணிட்டு இருக்காரு. இதை பார்த்ததுமே ஹீரோ இன்ஜினை ஆஃப் பண்ணுறா அப்படின்னு சொல்கிறாரு. அதுக்கு அவர் கேட்கல, சத்தமாக சொல்லு அப்படின்னு சொல்கிறாரு. டக்குன்னு பார்த்தா அந்த பக்கம் கேரி வந்துடுறாரு. ஹீரோ ஹாய், இவன் நைட்டு கூட யூனிஃபார்மில் தான் இருப்பான் போலையே அப்படின்னு சொல்லிட்டு போகிறாரு. கேரி முறைச்சி நின்றுட்டு இருக்கிறத பார்க்குற ப்ரூக் ஹாய் போலீஸ் ஆஃபீஸர் அப்படின்னு சொல்லி கை காட்டுறாரு. அதுக்கு அவர் முறைச்சிட்ருக்காரு. அவன் ஏன் இப்படி பார்க்குறான் அப்படின்னு ஹீரோகிட்ட கேட்குறாரு. ஹீரோ ஹாய் கேரி, இவர் தான் என் அண்ணன் ப்ரூக். நாங்கள் இன்றைக்கி நானும் என் ஒய்ஃப் என் அண்ணன் 3 பேர் சேர்ந்து ஃபேமிலி கேம் நைட் பிளான் பண்ணுறோம் அப்படின்னு ஹீரோ சொல்கிறாரு. டேய் என்னடா சொல்கிற, 3 பேர் மட்டுமா? உன் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் வராங்கன்னு சொன்னேன், நிற்கிறாங்கடா அவன் ஃப்ரெண்ட்ஸ். அதை பார்த்தோன்னே அவங்க காட்டி கொடுக்காதீங்க அப்படின்றாங்க. இவர் ஹேன்னு கை காட்டுறாரு. இல்லை கேரி, அவங்களாம் இப்போ உடனே கிளம்பிடுவாங்க, இது ஃபேமிலி கேம் நைட் அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்காரு. அப்படியே கேரி கதவை க்ளோஸ் பண்ணிட்டு போயிடுறாரு. உள்ள வர ப்ரூக் ரொம்ப திமிராக பேசுகிறான். ஹீரோவோட வீட்டை பற்றி ஹீரோவை பற்றி எல்லாமே அவங்ககிட்ட பணம் இருக்குன்னு சொல்லி ரொம்ப சிம்பிளாக இருக்குது, ஹீரோ ஒரு சிம்பிளான லைஃப் வாழறாரு அப்படின்னு சொல்லி ஹீரோவை குத்தி காட்டுற மாதிரி மட்டம் தட்டி பேசுகிறான். அங்கே கேம் விளையாட ஸ்டார்ட் பண்ணுறாங்க. ப்ரூக் செம்மையாக விளாட்றான். எல்லா கேம்லேயும் சும்மா பிச்சு உதறான், அசால்ட்டு பண்ணுறான் எல்லா கேம்லேயும். ஆனால் ஹீரோவால் ஒரு கேமில் கூட ஜெயிக்க முடியல. ப்ரூக் எல்லா கேம்லேயுமே ஜெயிச்சிட்றான். ஜெயிச்சுட்டு அங்கேருந்து கிளம்பும்போது இங்கே பாருங்கள் கைஸ், நான் எவ்வளோ நாள் இந்த ஊரில் இருப்பேன்னு தெரியல. நெக்ஸ்ட் வீக் என்னோடய வீட்டில் இந்த கேம் நைட் கண்டக்ட் பண்ணுறேன். நான் உங்களுக்கு ப்ராமிஸ் பண்ணுறேன், நெக்ஸ்ட் வீக் நம்ம விளையாட போகிற கேம் இது வரைக்கும் நீங்கள் விளையாட்ருக்க முடியாத செம்ம சூப்பரான ஒரு கேம் தான் நம்ம விளையாட போகிறோம், மறக்காமல் எல்லாரும் வந்துருங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பிடுறாரு. ஹீரோயின் உடனே அவன் எவ்வளோ தைரியம் இருந்தால் உன்னோட ட்ரீம் காரில் நம்ம வீட்டுக்கு வந்து நம்ம வீட்டையே குறை சொல்லிட்டு இங்கேருந்து அதுவும் ஜெயிச்சுட்டு போவான். நாம் அவனுக்கு ஒரு நல்ல பாடம் கற்றுக் கொடுக்கணும். நாம் அவன் வீட்டுக்கு போய் அவனை தோக்கடிச்சு நம்ம ஜெயிச்சு காட்டணும் மேக் அப்படின்னு சொல்கிறாங்க. ஹீரோவும் ஹீரோயினும் ரைஸ் அப் ஆகிறாங்க நெக்ஸ்ட் வீக் கேம் நைட்டு. ஒரு வாரத்துக்கு அப்புறம் ஹீரோ மேக்ஸும் ஹீரோயின் ஆனியும் கேம் நைட்டுக்காக விளையாடுறதுக்கான எல்லா கேம்ஸையும் எடுத்துக்கிட்டு காருக்கு வராங்க. அப்போ வெளில நிற்கிற கேரி ஹாய் மேக்ஸ் அப்படின்னு சொல்கிறாரு. டக்குன்னு மேக்ஸ் அவர் கையில் வச்சிருக்க கேம்ஸ் எல்லாத்தையும் மறைச்சி பொறுமையாக காருக்குள்ளே தூக்கி போட்டுறாரு. சொல்லுங்க கேரி என்னாச்சு அப்படின்னு கேட்குறேன். எங்கே கிளம்பிட்டீங்க இந்த நேரத்தில் அப்படின்னு கேட்குறாரு. அதுக்கு ஹீரோ ஒன்றும் இல்லை, சும்மா என் அண்ணன் ப்ரூக்கை பார்க்க போகிறோம் அப்படின்னா. என்ன கேம் நைட்டுக்கு போகிறீங்களா அப்படின்னு கேட்குறாரு. இல்லையே, நாங்கள் கேம் நைட்டுக்கெலாம் போகல கேரி, நாங்கள் எதுக்கு போகிறோம், நாங்கள் சாப்பிட போகிறோம், ஃபேமிலி டின்னர், நாங்கள் 3 பேரும் சாப்பிட போகிறோம் அப்படின்னு அவர் சொல்கிறாரு. அதுக்கு கேரி நானும் என் வீட்டில் ஒரு டின்னர் ரெடி பண்ணிவிட்டு உங்களை கூப்பிடலான்னு இருக்கேன், சீக்கிரம் சாப்பிட வாங்க ஒரு நாள் அப்படின்னு சொல்கிறாரு. அதுக்கு ஹீரோ வந்துடலாமே, கண்டிப்பாக ஒரு நாள் வரோம் அப்படி சொல்லிட்டு ஹீரோ கிளம்புறாரு. உடனே கேரி ஒரு மாதிரி வில்லத்தனமாக சிரிக்கிறான். ஆஹா பயமுல வில்லத்தனமாக சிரிக்குதே, ஏதோ சூனியா வச்சிருச்சோ அப்படின்ற மாதிரி நமக்கு தோணும். ப்ரூக்கோட வீடு ரொம்ப பிரம்மாண்டமாக இருக்குங்க. அதை பார்த்த மேக்ஸும் ஆனியும் வாயை பிளந்துடுறாங்க. ஒரு வழியாக உள்ளே போகிற அவங்க 2 பேருமே ப்ரூக் அவங்க 2 பேரும் உள்ளே இன்வைட் பண்ணுறாரு. உள்ளே வந்ததுமே ஹீரோ அவர்கிட்ட இருக்க கேம்ஸ்லாம் கொடுத்து இங்கே பாரு உங்ககிட்ட கேம்ஸ் இருக்குமான்னு தெரியல, அதனால் நான் என்கிட்ட இருக்க கேம்ஸ்லாம் எடுத்துகிட்டு வந்தேன் அப்படின்னு சொல்லி கொடுப்பாரு. அதை வாங்கின ப்ரூக் அதெல்லாம் சைக்குன்னு தூக்கி போட்டுட்டு நம்ம விளையாட போகிற கேம் இது வரைக்கும் நீங்கள் விளையாண்டுருக்கவே மாட்டீங்க, அவ்வளோ சூப்பராக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாரு. அதுக்கு ஹீரோயின் அட லூஸு, அதுக்கு ஏன்டா என் கேமோட தூக்கி அடித்த, கையில் கொடுத்துருக்கலாமே, சாரிம்மா ஒரு வேகத்தில் பண்ணிட்டேன் அப்படின்றாரு. அப்போ ரயன் நம்ம ஃபைட் கிளப் கேம் விளையாட போகிறோமா அப்படின்னு கேட்குறான். ஒன்று இல்லை ஃபைட் கிளப்லாம் இல்லை, நாம் இன்றைக்கி என்ன பண்ண போகிறோம்னா ஒரு மர்டர் மிஸ்ட்ரி கேம் விளையாட போகிறோம். ஒரு டீம் வர போகிறாங்க, 1 மணி நேரத்தில் இங்கே இருக்க யாரையாச்சும் ஒருத்தவங்களை தூக்கிட்டு போகிறாங்க. அவங்க கொடுத்துட்டு போகிற க்ளூவை வச்சு அடுத்த கொஞ்ச நேரத்தில் நாம் அந்த கடத்திட்டு போனவங்களை கண்டுபிடிக்கணும். அப்படி கண்டுபிடிக்கலனா அவங்கள கொலை பண்ணிவிடுவாங்க. அப்படி இந்த கேமில் யார் ஜெயிக்கிறாங்களோ அவங்களுக்கு என்னோட புது காரோட ஹீரோட ட்ரீம் கார், அந்த காரோட கீ அவங்களுக்கு. ரயன்
காரோட கீ மட்டுமா அப்படின்னா, ரயான் காரோட கீனா காரும் சேர்த்து அவங்களுக்கு தான் அப்படின்னா, வாவ் அப்படின்னு சொல்லி எல்லாருமே எக்ஸைட்மெண்ட் ஆகிறாங்க. ஹீரோ எப்படியாச்சும் வின் பண்ணி அந்த காரை எடுத்துகிட்டு போகணும்னு நினைக்கிறாரு. இவங்க எல்லாருமே ட்ரூத் ஆர் டேர்ன்ற மாதிரி ஒரு நார்மலான கேம் விளையாண்டுட்டு இருக்காங்க. அதில் ரயான், நீங்கள் யாராச்சும் செலிபிரிட்டி கூட வெளில போயிருக்கீங்களா அப்படின்ற மாதிரி கேட்குறான். அதுக்கு மிக்கேல் உடனே நான் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. அப்போ மிக்கேலுக்கும் கெவினுக்கும் அந்த இடத்துல ஒரு சண்டை வருது. ஏன்னா அவங்க 2 பேரும் சின்ன வயசுலேருந்தே லவ் பண்ணிட்டு இருக்காங்க. எனக்கு தெரியாமல் என்னை சீட் பண்ணிட்டியா அப்படின்னு சொல்லி அவங்க 2 பேரும் ஒரு சின்ன சண்டை போடுறாங்க. டக்குன்னு கதவு தட்டுற சவுண்டு கேட்குது. ஒரிஜினல் கிரைம் கேம் இங்கேருந்து ஸ்டார்ட் ஆகுது. ஒரு FBI ஏஜென்ட் உள்ள வராரு. உங்களில் ஒருத்தவங்களை இன்னும் கொஞ்சம் நேரத்தில் ஒரு கேங் வந்து கிட்னாப் பண்ண போகுது. அதுக்குள்ளே நீங்கள் எல்லாரும் சேஃபாக இருக்கோங்க. உங்களுக்கான க்ளூ இதான் அப்படின்னு அவர் கொடுத்துக்கிட்டே இருக்கும்போது கதவை உடச்சிட்டு உள்ள 2 பேரும் வந்து ஒரு பஞ்சு நச்சுன்னு வாயிலே ஒன்று வச்சுட்டு அங்கே இருக்க ப்ரூக்கை செம்ம அடிக்கிறாங்க. அடித்து எப்படியாச்சும் தூக்கிட்டு போக ட்ரை பண்ணுறாங்க. இங்கே நடக்கிற சண்டை எல்லாமே அங்கே இருக்கிறவங்க எல்லாருமே சீஸை சாப்பிட்டுக்கிட்டு ஜாலியாக சரக்கு அடிச்சுட்டே பார்த்துட்ருக்காங்க. ஏதோ டிவி என்டர்டெயின்மெண்ட் பார்க்குற மாதிரி. அந்த ஸ்கிரிப்ட்லேயே இல்லாமல் 2 பேரும் உள்ளே வந்து ஒரிஜினலாகவே அவங்க கடத்திட்டு போக ட்ரை பண்ணிகிட்டு இருக்காங்க. ஆனால் நம்ம கேங்க்கு அதெல்லாம் தெரியாமல் ஜாலியாக இருக்காங்க. அவரை கன் எடுத்து ஷூட் பண்ணலாம் ட்ரை பண்ணுறாரு. ஆனால் ஹீரோயின் அந்த கன்னெல்லாம் எடுத்து வச்சுக்கிறாங்க. கடைசியாக அவரை தூக்கிட்டு போகும்போது யாருமே எங்களை பின்தொடர்ந்து வராதிங்கடா. அதுக்கு ஹீரோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே நீங்கள் பார்த்து சேஃபாக போங்கடா அப்படின்னு சொல்லிட்டு ஜாலியாக இருக்காங்க. கொஞ்ச நேரத்தில் எல்லாருமே சீரியஸாக அந்த க்ளூவை தேட ஆரம்பிக்கிறாங்க. மேக்ஸும் ஆனியும் க்ளூ என்னவா இருக்குன்னு யோசிச்சுட்டே இருக்காங்க. அப்போ ஆனி ஒரு ஐடியா கொடுக்குறாங்க. நாம ஏன் கொஞ்சம் அட்வான்ஸ்டாக போகக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க. மேக்ஸ்க்கு புரியுது. ஐபேட் மூலியமா அவரோட ஐஃபோன் எங்களோட ஐஃபோன் நாம ஏன் ட்ராக் பண்ணிட்டு 2 பேரும் கார் எடுத்துகிட்டு உடனே ஸ்ட்ரைட்டாக போக ஆரம்பிச்சிடுறாங்க. இவங்க 2 பேரும் கிளம்பி போகிறத பார்க்குற ரயான் ரொம்பவே டென்ஷன் ஆகிறான். நம்ம எப்படியாச்சும் சீக்கிரம் கண்டுபிடிக்கணும் சாரா அப்படின்னு சொல்கிறான். சாரா உடனே ஸ்மார்ட்டாக யோசிச்சு அங்கே ப்ரூக்கோட பர்ஸ் இருக்கிறத கண்டுபிடிக்காங்க. ரயான் உடனே அதுலேருந்து காசு நம்ம திருட போகிறோமா அப்படின்னு கேட்குறான். அதுக்கு சாரா இல்லை, அவங்க கிரெடிட் கார்டு டீட்டெயில்ஸ் நம்ம எடுக்க போகிறோம் அப்படின்னு சொல்லி அவங்க கால் பண்ணி லாஸ்ட் ட்ரான்சாக்ஷன் பண்ண கிரெடிட் கார்டு டீட்டெயில்ஸ் வாங்கி கடைசியாக எந்த கேம் கம்பெனிக்கு பேமெண்ட் பண்ணியிருக்காரோ அந்த கேம் கம்பெனிகிட்ட போய் நம்ம காசை கொடுத்து க்ளூவை வாங்கி இந்த கேமை ஜெயிச்சிடலாம் அப்படின்ற ஒரு ஐடியாவை கொடுக்குறாங்க. இங்கேருந்து இவங்க 2 பேரும் கிளம்பும்போது அங்கே இருக்க 2 ஜோடி மிக்கேலும் கெவினும் நாங்கள் ப்ராப்பராக தாண்டா விளையாடுவோம் அப்படின்னு ஒரு க்ளூவாக ப்ராப்பராக உட்காந்து கிராக் பண்ணி போய்கிட்டு இருக்காங்க. ரயான் கிளம்பும்போது அவங்க 2 பேரையும் ரூமில் வச்சு லாக் பண்ணிவிட்டு வெளில வர முடியாத மாதிரி பண்ணிட்டு போயிடுவான். ப்ரூக்கோட செல்ஃபோனை ட்ராக் பண்ணிட்டு போகிற மேக்ஸும் ஆனியும் ரொம்ப சந்தோஷமாக போயிட்டுருக்காங்க. போகிறோம், காரை தூக்குறோம், அதிலே குழந்தைய உருவாக்குறோம், வளர்க்குறோம் அப்படின்ற மாதிரி வேற லெவல் கனவோட போய்கிட்டு இருக்காங்க. கிட்ட போய் பார்க்குறாங்க. அது ஒரு குப்பை தொட்டி மாதிரி இருக்குது. அங்கே என்னடா ஃபோனை குப்பை தொட்டியில் போட்டிருக்கான், ஐயோ மிஸ் பண்ணிட்டோம் போல இருக்கே அப்படின்னு சொல்லி 2 பேரும் ஃபீல் பண்ணுறாங்க. அப்போ தான் மேக்ஸ் நோட்டீஸ் பண்ணுறாரு. அதை கடத்திட்டு போனவன் பின்னாடி தான் நிற்கிறான். நம்ம கண்டுபிடிச்சிட்டோம் அப்படின்னு சொல்லி 2 பேரும் குனிஞ்சிக்கிட்டே அங்கே ஓடுறாங்க. ஹீரோ கேட்குறாரு, நம்ம ஏன் இப்போ குனிஞ்சிக்கிட்டே போகிறோம்? இப்படி தான் எல்லா படத்துலையும் பண்ணுறாங்க. கேள்வி கேட்காம வாடா அப்படின்னு சொல்லி குனிஞ்சிக்கிட்டே அந்த பாருக்கு போகிறாங்க. பார்க்குள்ளே போன ஹீரோயின் நல்லா செட்டப் பண்ணியிருக்காங்கல்ல, செம்மையாக செட்டப் பண்ணியிருக்காங்க பார் மாதிரி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இந்த பார் டெண்டரை டெஸ்ட் பண்ணலான்னு சொல்லி 2 பேரும் முடிவு பண்ணுறாங்க. ஆளுக்கு ஒரு ட்ரிங்க் ஆர்டர் பண்ணுவோம். ஒரிஜினல் பார் டெண்டர்னா கரெக்டாக போட்டு வந்து கொடுப்பான், இல்லைனா அவனால் போட முடியாது அப்படின்னு சொல்லி இவங்க 2 பேரும் ஒரு முடிவு எடுக்கிறாங்க. பார் டெண்டர் இங்கே வாங்க அப்படின்னு கூப்பிட்டு ஹீரோயின் எனக்கு ஒரு லைம் ஜூஸ் வேணும் அப்படின்றாங்க. ரொம்ப கஷ்டமான டிஷ் ஆர்டர் பண்ணிட்டீங்க அப்படின்னு சொல்லி ஹீரோ ஒரு டிஷ் ஆர்டர் பண்ணுறாரு. அவன் 2த்தையுமே கரெக்டாக போட்டு எடுத்து வந்து கொடுக்குறான். அதை குடிச்சு பார்க்குற ஹீரோ, இவன் என்ன உண்மையிலுமே ரொம்ப நல்லா போட்டு எடுத்து வந்து கொடுக்குறான், ஒரிஜினல் பார் டெண்டரோ அப்படின்னு சொல்லி பார்க்குறாரு. அப்போ அவங்க அண்ணனை கட்டி போட்டு வச்சிருக்கிறத ஹீரோ நோட்டீஸ் பண்ணிடுறாரு. எஸ், நம்ம ப்ரூக்கை கண்டுபிடிச்சிட்டோம், கேம் ஓவர் அப்படின்னு சொல்கிறாரு. ஆனால் ஹீரோயின் இது அப்படியே முடித்தா ரொம்ப ஈஸியாக இருக்குது, நம்ம இது கொஞ்சம் சினிமேட்டிக்காக பண்ணலாம் அப்படின்னு சொல்லி ப்ரூக்கிட்டேருந்து எடுத்துகிட்டு வந்த கன் எடுத்துகிட்டு வந்து நான் அதை வச்சு மிரட்ட போகிறேன்னு சொல்கிறாங்க. அதுக்கு ஹீரோ, ஐயோ ஒரிஜினல் கன் வச்சுலாம் எதுவும் பண்ணக்கூடாது, இல்லை இது டம்மி கன்னு பாவா, இது சுடாது, சும்மா கேம்லேருந்து எடுத்துகிட்டு வந்த கன் தான் இது அப்படின்னு சொல்லி பாரில் இருக்க 3 பேரையும் மிரட்டி முட்டி போடுங்க, கீழே படுங்க, கையை தூக்குங்க அப்படின்னு மாற்றி சொல்கிறாங்க. அவங்கெல்லாம் கீழே படுத்துட்டு எப்படிமா கையை மேலே தூக்க முடியும் அப்படின்னு கேட்குறாங்க. ஹீரோ, எனக்கும் அந்த டவுட் இருக்குமா, எப்படி கையை மேலே தூக்க முடியும்? ஐயோ இது யோகா போஸுங்க, உங்களுக்கு யோகா தெரியாதா, இருங்க நான் யோகா சொல்லித்தரேன்னு சொல்லி அவங்களுக்கு யோகா போஸ்லாம் உட்காந்து சொல்லி கொடுத்துட்ருக்காங்க. இந்த பக்கம் மிக்கேலும் கெவினும் அந்த ரூம்லேருந்து தப்பிக்கிறதுக்காக ரூஃப் மேலே இருக்க ஒரு ஓப்பனிங் யூஸ் பண்ண ட்ரை பண்ணி கீழே விழுந்து அந்த டோரை ஓப்பன் பண்ணிடுறாங்க. ப்ரூக்கோட கிரெடிட் கார்டை வச்சு அது எந்த கேம் கம்பெனின்னு கண்டுபிடிச்சி சாராவும் ரயனும் அங்கே போயிடுறாங்க. அங்கே போய் அவங்க கிட்ட டீட்டெயில்ஸ் வாங்கலாம் ட்ரை பண்ணுறாங்க. அதுக்கு அவங்க லஞ்சம் கேட்குறாங்க. ரயன் கிட்ட இருக்கிறதே 17 ரூபாய் தான். அந்த 17 ரூபாய் ஒரு டாலரா பொறுமையாக ஊற்றிக்கிறார். டக்குன்னு பக்கத்தில் இந்த சாரா கோவப்பட்டு, நீ எவ்வளோ பொறுமையாக தள்ளினாலும் உங்ககிட்ட இருக்குது $17 தான்,
உங்களுக்கு எவ்வளோ வேணும் அப்படின்னு கேட்குறாங்க. அவங்க $100 வேணும்னு சொல்கிறாங்க. உடனே சாரா $100 கொடுத்து ஃபைனல் க்ளூ என்னன்றது தெரிஞ்சுக்கிறாங்க. உன் ஜாக்கெட்டில் இருக்குது அப்படின்றது தான் ஃபைனல் க்ளூ. இதை தெரிஞ்சுக்கிட்டு அவங்க 2 பேரும் யார் ஜாக்கெட்டில் இருக்குன்னு தெரியலையே அப்படின்னு சொல்லி புலம்பிட்டு இருக்காங்க. இங்கே மயக்கம் போட்ட FBI ஏஜென்ட் ஏஞ்சோடனே தான் இவங்க எல்லாமே ரியலைஸ் பண்ணுறாங்க. ப்ரூக் அடித்து தூக்கிட்டு போனது உண்மையான ரவுடிங்கன்னு. அப்போது இதெல்லாம் கேம் இல்லையான்னு எல்லாருமே ரொம்ப ஷாக் ஆயிடுறாங்க. ஆனால் இந்த விஷயம் தெரியாத ஹீரோயின் அங்கே இருக்கிறவங்க கிட்டலாம் அலப்பறையை கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. செம்ம ஃபன் பண்ணிக்கிட்டு கன்னை வச்சுட்டு எல்லாரையும் ஷூட் பண்ண போகிறேன் விளையாண்டுட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் ஹீரோ போய் அவங்க அண்ணனை ரிலீஸ் பண்ணலான்னு பார்க்கும்போது தான் இங்கே பாரு கேம்லாம் முடிஞ்சிச்சு கார்கியை கொடு அப்படின்னு கேட்கும்போது அவங்க அண்ணன் சொல்கிறாரு, டேய் முட்டா பையில நீ ஏன்டா தேவையில்லாமல் வந்து இங்கே மாட்டிக்கிட்ட, நீ நினைக்கிற மாதிரி அண்ணன் பெரிய ஷேர் மார்க்கெட் ஹோல்டர்லாம் இல்லைடா, கள்ள சந்தையில் திருட்டு பொருளை வாங்கி விற்றுக்கிட்டு இருக்கேன்டா. அப்படி ஒரு பெரிய டானுக்கு ஒரு டெலிவரி பண்ண வேண்டிய ஒரு முட்டையை அவனை விட அதிகமாக காசு தரேன்னு சொன்னதுனால இன்னொருத்தவங்க கிட்ட கொடுத்துட்டேன்டா. இப்போ அந்த டான் எனக்கு அந்த முட்டை வேணும்னு சொல்லி என்னை தேடிக்கிட்டு இருக்கான்டா. ஹீரோ நடித்தது போதும்டா, கேம் முடிஞ்சிடுச்சு, கார்கியை கூடு, ஏமாத்தாத அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. அப்போ ஹீரோயின், அப்போ நீங்கள் சொல்கிறதெல்லாம் பார்த்தா இது நான் ஒரிஜினல் துப்பாக்கியா அப்படின்னு சொல்லி டக்குன்னு அமுக்குறாங்க. அது ஹீரோ கையில் ஷூட் ஆகிடுது. இப்போதான் தெரியுது அவங்களுக்கு இது ஒரிஜினல் துப்பாக்கி, இங்கே நடக்கிறதுலாம் ஒரிஜினல்னு. அந்த இடத்த விட்டு எல்லாரும் பதறி அடிச்சுட்டு வெளில ஓடி போய் காரில் ஏறி அந்த இடத்த விட்டு எஸ்கேப் ஆகி போய்கிட்டு இருக்காங்க. காரில் போயிட்டு இருக்கும்போது தான் ஹீரோ கிட்ட ப்ரூக் எல்லா உண்மையும் சொல்கிறான். இங்கே பாடுறா, நான் உண்மையிலுமே கள்ள சந்தையில் வாங்கி விற்கிற வேலையை தான் பண்ணிக்கிட்டு இருக்கேன், ஷேர் மார்க்கெட்லாம் வேலை செய்யலை. பல்கேரியன்னு ஒரு பெரிய டான் வந்து எனக்கு அந்த முட்டை வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டான். ஆனால் என்கிட்ட அந்த முட்டை இருந்தது. அதை விட மார்கன் ஃப்ரீமேன்ற ஒரு டான் வந்து நான் 2 மடங்கு அதிகமாக ரேட்டு தரேன், எனக்கு அந்த முட்டை வேணும்னு சொன்னதுனால அவங்ககிட்ட கொடுத்துட்டு இவனுக்கு நான் பல்பை கொடுத்துட்டு எஸ்கேப் ஆகிட்டேன். கடைசியில் பார்த்தா இவங்க என்னை தேடி கண்டுபிடிச்சிட்டாங்க, கண்டிப்பாக என்னை கொல்லாமல் விட மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. அதுக்கு ஹீரோயின் நம்ம போலீஸ்கிட்ட போய் தப்பிச்சிடலாம் அப்படின்றாங்க. போலீஸ்கிட்ட போனால் முதல்ல என்ன தான் போடுவாங்க, தயவு செஞ்சு போலீஸ்கிட்டலாம் போக வேணான்னு சொல்லி அவங்க விடாமல் பின்னாடியே துரத்திட்டு வருதுனால ப்ரூக் அவங்களுக்கு தேவை நான் தான், நீங்கள் இல்லை, நீங்கள் இங்கேருந்து தப்பிச்சு போங்கன்னு சொல்லிட்டு கார்லேருந்து குதிச்சு அவங்க கிட்ட மாட்டிக்கிறாரு. மேக்ஸ் இப்போது என்னதான் இருந்தாலும் ப்ரூக் என்னோட அண்ணன், அவனை நம்ம காப்பாற்றியே ஆகணும், எனக்கு இப்போ தலை சுற்றுதே அப்படின்றாரு. அதுக்கு ஹீரோயின், கவலைப்படாதீங்க நம்ம ஹாஸ்பிட்டல் போகலான்றாங்க. அதுக்கு ஹீரோ, இல்லை கன்னால் ஷூட் பண்ணியிருக்காங்க, ஹாஸ்பிட்டலுக்குலாம் போனால் பெரிய பிரச்சனை ஆகிடும், நம்ம வேறு ஏதாச்சும் யோசிக்கணும் அப்படின்றாரு. அதுக்கு ஹீரோயின், கவலைப்படாதீங்க இந்த படத்துலலாம் காட்டுற மாதிரி திருத்தனமாக ஆப்ரேஷன் பண்ணி எடுக்கிறவங்க கிட்ட போய் நம்ம இதை எடுத்துடலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஹீரோ அதுக்கு, உனக்கு யாராச்சும் தெரியுமா? இல்லை எனக்கு தெரியாது. அப்படி இல்லைனா வெட்னரி டாக்டர் யார்ட்டாச்சும் போய் நம்ம இந்த புல்லட்டை வெளில எடுத்துடலாம் அப்படின்றாங்க. அவங்களாச்சும் தெரியுமா? இல்லை அவங்களும் தெரியாது. அப்புறம் எதுக்குமா அதெல்லாம் சொல்கிறேன், அதெல்லாம் ஆப்ஷன் இருக்குன்னு சொல்கிறேன். அப்போ ஹீரோ, வேறு வழியில் ஆனி நீ தான் கட் பண்ணி என் உடம்புல இந்த புல்லட் எடுக்கணும். ஆனி இதெல்லாம் என்னால் முடியாதுன்னு சொல்கிறாங்க. ஒன்றும் இல்லை, சிக்கனை கட் பண்ணுற மாதிரி தான், கட் பண்ணி வெளில எடுத்துரு அப்படின்னு சொல்கிறாரு. அடுத்த நிமிஷமே ஆனி சூப்பர் மார்க்கெட்டில் போய் அவங்க கையில் இருக்க மொத்த சில்லறையும் கொடுத்து தேவைப்படுற எல்லா திங்ஸையும் வாங்கிக்கிறாங்க. அப்போ அவங்களுக்கு கால் பண்ணுற மிக்கேல், இங்கே நடக்கிறதெல்லாம் உண்மை, போலீஸ்கிட்ட நாங்கள் எல்லாத்தையும் சொல்ல போகிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு ஆனி, அதெல்லாம் எதுவும் சொல்லாதீங்க, டைரெக்டாக எல்லாருமே எங்கள் வீட்டுக்கு வந்துடுங்க, நம்ம அங்கே பேசிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ கிட்ட ஆனி, நான் எல்லா திங்ஸையும் வாங்கிட்டேன் ஜாலி அப்படின்ட்டு வராங்க. இங்கே பாரு மேக்ஸ், நான் உனக்காக ஒன்று வாங்கிட்டு வந்திருக்கேன்னு எடுத்துகிட்டு வந்து காட்டுறாங்க. இது பாருங்க, இது குக்கீஸ் டாய்ங்க, இது அமுக்குனா சவுண்ட் வரும், இது ஹீரோ கத்தக்கூடாதுன்றதுக்காக இவங்க வாங்கிட்டு வந்து கொடுத்துருக்காங்க. அதையும் வாங்கி ஹீரோ வாயில் வச்சுக்கிறாரு. இப்போது நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி அவங்க கையில் க்ளவுஸ் எடுத்து ஃபஸ்ட்டு போட்டுக்கிறோம், இப்போ நம்ம ஆரம்பிக்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோன் எடுக்கிறாங்க. அதுக்கு ஹீரோ, ஃபோனெல்லாம் நீ அப்புறமா நோண்டலாமா, இப்போ புல்லட் எடுமா அப்படின்றாரு. அதுக்கு புல்லட் எடுக்கிற இன்ஸ்ட்ரக்ஷனை தான் நான் நெட்டில் பார்க்குறேன் அப்படின்றாங்க. ஓ அப்படியா, சரி பாரு அப்படின்னு அவங்க ஃபோனை வச்சுட்டு ஆப்ரேஷனை ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க. ஸ்டெப் 1, காயத்தை முதல்ல கழுவணும், பாட்டில் எடுங்க, கழுவிட்டோம். ஸ்டெப் 2, மயக்க இன்ஜெக்ஷன் பண்ணணும், நம்மக்கிட்ட அது இல்லை, நம்ம அடுத்த ஸ்டெப்புக்கு போகலாம். ஸ்டெப் 3, அதை அழுத்தி பிடிக்கணும், அழுத்தி பிடிச்சாச்சு. ஸ்டெப் 4, அதை லைட்டாக கிழிச்சு ஓப்பன் பண்ணணும், லைட்டாக கிழிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சும்மா பர்த்டேக்கு கேக் கட் பண்ணுற மாரி பெருசாக வெட்டுறாங்க. ஹீரோ பதறி போயிடுறாரு. அதுக்கப்புறம் ஹீரோயின் அதுக்குள்ளே கையை விட்டு நோண்டி, இங்கே பாரு மேக்ஸ், டிக் டிக் டிக்னு சவுண்டு கேட்குது அப்படின்றாங்க. ஆமாம் ஏதோ டிக்கு டிக்குன்னு சவுண்டு கேட்குது இல்லை, அது என்னது புல்லட்டா அப்படின்னு கேட்குறாரு. இல்லை அது உன்னோட எலும்புலேருந்து தான் டிக் டிக்னு சவுண்டு கேட்குது அப்படின்ட்டு கீழே குனிறாங்க. பார்த்தா மேக்ஸ், உனக்கு ஒரு புல்லட் தானே பட்டுச்சு, இங்கே இன்னொரு ஓட்டை இருக்குது அப்படின்னு கேட்குறாங்க. அவரை பார்த்துட்டு, அப்போ புல்லட் இந்த பக்கம் போய் அந்த பக்கம் வெளில வந்துருச்சா, தேவையில்லாமல் கையை போட்டு கிழிச்சிட்டோமே அப்படின்னு ஃபீல் பண்ணுறாரு. ஹீரோட வீட்டில் இருக்க எல்லாருமே இப்போ டிஸ்கஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. மார்கன் ஃப்ரீமேன்ற ஒருத்தவங்கிட்ட தான் அந்த முட்டை இருக்குது, அந்த முட்டையை எடுத்துகிட்டு போய் அந்த டான்கிட்ட கொடுத்தா தான் நம்மளால் ப்ரூக்கை காப்பாற்ற முடியும்னு சொல்லி எல்லாம் டிஸ்கஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. மார்கன் ஃப்ரீமேன்றது அவனோட உண்மையான பேர் கூட இல்லை, அவனை எப்படி கண்டுபிடிக்க போகிறோன்னு எல்லாரும் யோசிக்கும் போது, ரயான், லாஸ்ட் டைம் நான் ஒரு பொண்ணு கூட வெளில போனேன், அவங்க அப்பா ஒரு போலீஸ் ஆஃபீஸர், அவரோட கம்ப்யூட்டரில் இது சம்மந்தப்பட்ட டீட்டெயில்ஸ்லாம் இருக்குன்னு சொல்லி அவள் சொல்லியிருக்கா அப்படின்னு சொல்கிறான். அப்போ எல்லாருமே உடனே யோசிக்கிறாங்க, நமக்கு ஒரு போலீஸோட ஹெல்ப் வேணும்னு சொல்லி யோசிக்கிறாங்க. ஹீரோயின், எனக்கு ஒரு போலீஸ் தெரியும் அப்படின்றாங்க. எல்லாரும் கேரியோட வீட்டுக்கு முன்னாடி நின்று, ஹலோ கேரி, இன்றைக்கி எல்லோரும் உங்கள் வீட்டில் கேம் நைட் விளாட்லான்னு இருக்கோம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அதுக்கு கேரி, நீங்கள் உங்கள் அண்ணன் வீட்டுக்கு விளையாட போயிட்டீங்கன்னு நினச்சேன், நீங்கள் இந்த மாதிரி வந்து கூப்பிடணும்னு நான் ரொம்ப நாளாக ஆசைப்பட்டேன்
கஷ்டப்பட்டுட்ருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே போயிடுறாரு. அதுக்கு ரயான், இப்போ நம்ம உள்ளே போகணுமா இல்லை இங்கே வெயிட் பண்ணணுமா? உள்ளே போகணுன்னு தான் நினைக்கிறேன், வாங்க போகலாம் அப்படின்னு உள்ளே போகிறாங்க. உள்ளே போனதுமே ஹீரோ நான் ரெஸ்ட் ரூம் போகணுன்னு சொல்லிட்டு கேரி கிட்ட அவங்க ரெஸ்ட் ரூம் எங்கே இருக்குன்னு கேட்டுட்டு அவரோட பெட்ரூமுக்கு போயிடுறாரு. அங்கே வந்து பார்க்குறாரு கேரி அவரோட பெட்ரூமை அவங்க ஒய்ஃப்காகவே டெடிகேட் பண்ணி ஒரு கோயில் மாதிரி அழகாக பராமரித்து வச்சுருக்கிறத பார்த்து அவர் வியந்து போகிறாரு. அப்புறம் அந்த சிஸ்டத்தில் போய் உட்காந்து அவர் கேரியோட ஒய்ஃப் பேர் டெபி, அவங்க அதுதான் பாஸ்வேர்டாக இருக்கும்னு நினச்சிட்டு போடுறாரு. சிஸ்டம் ஓப்பன் ஆகிடுது. மார்கன் ஃப்ரீமேன்ஸ் யார் அப்படின்ற டீட்டெயிலை ஃபுல்லாத்தையும் அவர் எடுத்துகிட்டு கிளம்பும்போது தான் நோட்டீஸ் பண்ணுறாரு அவர் கையிலேருந்து ரத்தம் சொட்டியிருக்குன்னு. அந்த ரத்தத்தை கேரியோட நாய் வந்து சாப்பிட்ருக்கு. அது மேலேயும் அவரோட ரத்தம் பட்டிருக்குன்னு தெரிஞ்சவொடனே அதை க்ளீன் பண்ண அவர் எவ்வளவோ ட்ரை பண்ணுறாரு. அதை அவரால் க்ளீன் பண்ண முடியல. உடனே ஒரு பாட்டிலேருந்து தண்ணியெலாம் எடுத்து ஊற்றி அவர் இங்கே பார்க்கண்ணா நாம் இப்போ குளிக்க போகிறோம் அப்படின்னு சொல்லி அதை குளிப்பாட்டெலாம் ட்ரை பண்ணுறாரு. ஆனால் இருக்க அது ரொம்பவே ஒஸ்ட்டாக போயிட்டுருக்கு. அந்த நாய்க்குட்டி ஏஞ்சி இப்படி ஒரு ஆட்டம் பாருங்க. அந்த ரூம் ஃபுல்லாக ரத்தம் தெரிச்சு கேரியோட மொத்த ஒரு கோயிலுமே ஒரு ரத்த கலவையாக மாறிடும். அதை பார்த்தோன்னே ஹீரோ இதுக்கு மேலே இதை ஒன்றும் பண்ண முடியாது அப்படின்னு டோரை லாக் பண்ணிட்டு அங்கேருந்து ஓடி வந்துடுறாரு. ஹே கைஸ், நமக்கு டைம் ஆயிடுச்சு, நம்ம இங்கேருந்து கிளம்பலாம் அப்படின்னு சொல்கிறாரு. கேரி இல்லையே, இன்னும் 1 டர்ன் இருக்குது, கேம் இன்னும் முடியல அப்படின்றாரு. ஓ அப்படியா அப்படின்னு சொல்லி டக்குன்னு வேணுன்னே அதை தட்டி விட்டுட்டு நீ தான் ஜெயிச்சிட்ட கேரி, நாங்கள்லாம் கிளம்புறோம், பாய் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பிடுறாங்க. இப்போ ஹீரோட டீம் எல்லோரும் ஒன்றா கிளம்பி அந்த டானோட வீட்டுக்கு போயிட்டுருக்காங்க. அப்போ ஹீரோக்கு ஒரு கால் வருது. இன்றைக்கி மிட் நைட் நாங்கள் சொல்கிற இடத்துக்கு நீ வரலனா அவங்க அண்ணனை கொன்னுடுவோம் அப்படின்னு சொல்லி அந்த காலை கட் பண்ணிடுறாங்க. ஹீரோவும் அவரோட ஃப்ரெண்ட்ஸும் அந்த டானோட வீட்டுக்கு வெளில வெயிட் பண்ணிவிட்டு எப்படி உள்ளே போகிறதுன்னு யோசிக்கிறாங்க. சடனாக ஒரு கார் வெளில வருது. இந்த சான்ஸை யூஸ் பண்ணி அவங்க உள்ளே போயிடுறாங்க. அந்த வீட்டுக்குள்ளே போகிறவங்க இங்கே எங்கேயோ பார்ட்டி நடக்கிற மாதிரி தெரியுது அப்படின்னு கீழே போய் பார்க்குறாங்க. அங்கே ஃபைட் கிளப் நடந்துகிட்ருக்கு. அதை பார்த்ததுமே ரயான், நான் சொன்னேன்ல இது உண்மைன்னு, ரொம்பவே ஆச்சரியப்பட்டு அந்த ஃபைட் கிளப்பை பார்த்துட்ருக்கான். அங்கே இருக்க எல்லாருமே தனித்தனியாக பிரிஞ்சு போய் அந்த முட்டையை தேட போயிடுறாங்க. அப்போ தான் மிக்கேல் அவங்க 10 வருஷத்துக்கு முன்னாடி எந்த செலிபிரிட்டி கூட வெளில போனாங்கன்ற விஷயத்த சொல்கிறாங்க. அதை கேட்டதுமே கெவின் சிரிச்சுக்கிட்டு நீ ஏமாந்துட்ட, அவங்க செலிபிரிட்டியே இல்லை அப்படின்னு சொல்லி கிண்டல் பண்ணிக்கிட்டு இருக்காரு. மிக்கேலும் அவங்க எடுத்த ஃபோட்டோவை ஒத்து பார்க்குறாங்க. அப்போ தான் தெரியுது அவங்க போனது செலிப்ரிட்டி இல்லை, வேறு யாரோ ஒன்று. இங்கே முட்டையை தேடி டான் வீட்டுக்கு வந்த இடத்துல ஹீரோயின் தேடுறதை விட்டு சண்டை போடுற வேலையெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இங்கே ஃபைட் கிளப் நடக்கிற இடத்துல அவங்க பெட் கட்டுற பணத்தை எல்லாத்தையுமே எண்ணி ஒரு லாக்கருக்குள்ளே வைக்கிறாங்க. அங்கே இருக்கிற ரயான் அந்த லாக்கருக்குள்ளே தான் எக் இருக்குன்றதை நோட்டீஸ் பண்ணிடுறான். அப்படியே சைலண்ட்டாக யாருக்கும் தெரியாமல் போய் எக் எடுத்துகிட்டு இங்கே பற்றியா நான் எடுத்துட்டேன் அப்படின்னு சொல்லும்போது எல்லாருமே ரயானை பார்த்துடுறாங்க. ரயான், இங்கே தான் பக்கத்தில் தான் என்னோடய வீடு இருக்குது, பெரிய மேன்ஷன், பல கோடி சொத்து இருக்குது எனக்கு, ஒரு பெரிய கம்பெனியோட சிஇஓ அப்படின்னு சொல்லிட்டு ஆளை விட்றா சாமி அப்படின்னு ஓடிடுறான். எல்லாமே ரயானை பிடிக்க தோர்த்துறாங்க. ஒரு த்ரோபால் விளாட்ற மாதிரி அந்த முட்டையை எல்லோரும் மாற்றி பிடிச்சிட்டு அந்த வீட்டிலேருந்து ரொம்ப கஷ்டப்பட்டு முட்டையை எடுத்துகிட்டு வெளில வந்து தப்பிச்சிடுறாங்க. அவங்க காரில் வேகமாக போயிட்டுருக்கும்போது சடன் பிரேக் அடித்ததில் அந்த முட்டை உடஞ்சிடுது. ஹீரோ போச்சுறான், எங்கள் அண்ணனுக்கு சங்கு கன்ஃபார்ம். உடனே மிக்கேல் அதை பார்த்துட்டு இது என்ன பிளாஸ்டிக் மாதிரி இருக்குது, மச்சான் இது மேட் இன் சைனாடா அப்படின்றாங்க. அதை பார்த்தா அதுக்குள்ளே அவங்களுக்கு இந்த முட்டை வேணாம் போல், இதுக்குள்ளே இருக்க பேப்பர் தான் வேணும் அப்படின்னு சொல்லி இவங்க பார்க்குறாங்க. அந்த பேப்பரில் நிறையா பேரோட பேர் போட்டிருக்கு. இதை எடுத்து பார்க்குறாங்க. உடனே அந்த இடத்துக்கு ப்ரூக்கை கூட்டிகிட்டு அந்த டானோட அடியாளுங்க வந்துடுறாங்க. அந்த அடியாளுங்க இவங்க சொல்கிறத எதுவுமே காதில் வாங்காமல் எல்லாரும் கீழே படுங்கடா அப்படின்னு சொல்லி படுக்க வச்சிடறாங்க. அப்போ தான் ப்ரூக் சொல்கிறாரு ஹீரோ கிட்ட, இங்கே பாரு மேக்ஸ், நான் சின்ன வயசுலேருந்து உங்ககிட்ட எல்லா கேமுமே ஏமாற்றி தான் ஜெயிச்சிருக்கேன், ஒரு கேமில் கூட நான் நேர்மையாக நான் ஜெயிக்கலை அப்படின்னு சொல்லி எல்லா உண்மையும் சொல்கிறாரு. இப்போ கூட நான் இந்த கேமை வந்து நீ ஜெயிக்கணுன்றதுக்காக தான் பிளான் பண்ணேன். இந்த கேமோட லாஸ்ட் க்ளூ உன் பாக்கெட்டில் தான் இருக்குன்னு சொல்கிறாரு. ஹீரோட ட்ரீம் காரோட கீ அவர் பாக்கெட்டில் தான் இருக்குது. நான் இதுக்காக தான் மேக்ஸ் எல்லாமே பிளான் பண்ணேன், என்னை மன்னிச்சிரு, இப்போயும் எல்லாமே சொதப்பிடுச்சு, ஐ எம் சாரி அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்காரு. அங்கே இருக்க அடியாள் ஒருத்தவனுக்கு கால் வருது. என்னது எல்லாருமே கொண்டுடுமா? சரி பாஸ், நான் எல்லாரையும் கொண்டுடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே ஷூட் பண்ண போகிறான். எல்லாருமே பயத்தில் வேணாம் எங்களை யாராச்சும் காப்பாற்றுங்க அப்படின்னு கத்துறாங்க. அப்போ அவங்க ஒரு போலீஸ் கார் ஃபாஸ்ட்டாக வந்து நிற்கிது. அதுலேருந்து கேரி மாசாக இறங்கி உங்களை காப்பாற்ற நான் இருக்கேன் அப்படின்னு வந்து செம்ம சீனாக உள்ளே வந்து அங்கே இருக்க 2 பேருமே போட்டு தள்ளிடுறாரு. எல்லாருமே கேரி கிட்ட நாங்கள் ஆபத்தில் இருக்கோன்னு உனக்கு எப்படி தெரியும் கேரின்னு கேட்குறாங்க. அதுக்கு அவர், நீங்கள் எங்கள் வீட்டுக்கு வந்துட்டு போனோன்னே என் வீட்டு ஃபுல்லாகவே ரத்தமாக இருந்ததை பார்த்தேன், அப்புறம் கம்ப்யூட்டரில் சர்ச் ஹிஸ்ட்ரியை பார்த்தேன், எனக்கு எல்லாமே தெரிஞ்சிருச்சு, அதனால் உங்களை காப்பாற்றுறதுக்காக நான் வந்தேன் அப்படின்னு அவர் சொல்லிட்டு இருக்கும்போது அங்கே கீழே விழுந்தவன் டக்குன்னு கன் எடுத்து கேரியை ஷூட் பண்ணிடுறான். கேரியோட நெஞ்சில் புல்லட் பட்டுருது. கேரி சாகிற நிலைமைக்கு போயிடுறாரு. இப்போது மேக்ஸும் ஆனியும், கேரி விட்டுறாத, இன்னும் கொஞ்ச நேரம் பொறுத்துக்கோ, உன்னை எப்படியாச்சும் நாங்கள் ஹாஸ்பிட்டல் கூப்பிட்டு போயிடுவோம், உன்னை எப்படியாச்சும் நாங்கள் காப்பாற்றிடுவோம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு கேரி, இல்லை என்னால் பழைக்க முடியும்னு எனக்கு தோணலை, என்னோட நாய்க்குட்டியை நீங்கள் யாராச்சும் பார்த்துக்கோங்க அப்படின்னு சொல்கிறாரு. அதுக்கு அவங்க, இல்லை உன் நாய்க்குட்டியை நீ தான் பார்த்துப்ப, இல்லை கேரி நீ விட்டுறாத,
இன்னும் கொஞ்ச நேரம் எப்படி தாக்குப்பிடி அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அதுக்கு கேரி, நான் எதுக்காக இருக்கணும், எனக்கு ஃபேமிலி இல்லை, ஃப்ரெண்ட்ஸ் நீங்களும் இல்லை, உங்களுக்கும் என்ன பிடிக்காது, நீங்களும் என்னை கேம் நைட்டுக்கு கூட கூப்பிட்டதில்லை, இனிமேல் நான் யாருக்காக உயிரோடு இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. அதுக்கு மேக்ஸ், இல்லை கேரி நீ ஹாஸ்பிட்டலுக்கு மட்டும் போ, இனிமேல் எல்லா கேம் நைட்டுக்கும் நீ என் கூட வருவ அப்படின்னு மேக்ஸ் சொன்னதுமே அவர் கடைசியாக வாயிலேருந்து சரி ஓகே அப்படின்னு வாயிலேருந்து ஒன்று துப்புறாரு. என்னடா வாயிலேருந்து ஒன்று கக்குற அப்படின்னு பார்த்தா இது பிளட் கேப்சூல். கேம் நைட்னா இப்படி இருக்கணும்டான்னு சொல்லி கேரி அங்கே ஏஞ்சி நிற்கிறாரு. பார்த்தா எல்லாருமே ஷாக் ஆகிடுவாங்க. நான் அவங்க எல்லாருமே ஏமாற்றிட்டேன் அப்படின்னு அவர் சொல்கிறாரு. டேய் இங்கே என்னடா நடக்குதுன்னு கேட்குறாங்க. அதுக்கு கேரி, நீங்கள் கேம் நைட்டுக்கு என்னை இன்வைட் பண்ணுறதை ஸ்டாப் பண்ணதுமே ப்ரூக் அரேஞ்ச் பண்ணுற கிரைம் த்ரில்லர் கேமை பற்றி நான் தெரிஞ்சுக்கிட்டேன். உங்களை அந்த கேம்லேருந்து ஹைஜாக் பண்ணி இது எல்லாமே என்னோட பிளான் செட்டப், எப்படி செம ஃபன்னாக இருந்துச்சா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. அதுக்கு ப்ரூக், டே நீ சைக்கோவாடா, உன்னோட ஜாலிக்காக இவ்வளோ பெரிய ரிஸ்க் எடுத்திருக்கியா அப்படின்னா, இல்லை இதில் ரிஸ்க்லாம் இல்லை, யாருக்கிட்டையுமே ஒரிஜினல் கன் இல்லை, எல்லாமே டூப்ளிகேட் தான், இங்கே பாடுறா என் கையில் புல்லட் தான் பட்டிருக்குடா அப்படின்றாரு அவர். அதுக்கு அவர், என்னோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே யூஸ் பண்ணதெல்லாம் டூப்ளிகேட் கன் தான், இது யாருதுன்னு எனக்கு தெரியல அப்படின்னு சொல்கிறாரு. அதுக்கு ப்ரூக், அது என்னோட கன் தான், இது தப்பாயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது அப்போ இந்த 2 டானு அவங்க 2 பேருக்கு நடுவில் இருக்க முட்டை பேப்பர் இது எல்லாமே நீ பண்ண செட்டப் தானான்னு சொல்லி ஹீரோ கேட்குறாரு. கேரி, நீ என்ன சொல்கிறேன்னு எனக்கு புரியல மேக்ஸ்ன்னு சொல்கிறாரு. அப்போ ஹீரோ அந்த பேப்பரை கொடுக்குறாரு. கேரி அதை பார்த்துட்டு, இவங்க எல்லாமே பெரிய விட்னஸ் ப்ரோக்ராமில் இருக்காங்க, இந்த பேர்லாம் எப்படி உங்களுக்கு கிடைச்சது அப்படின்னு அவர் கேட்கும்போது நிஜமாவே அவர் நெஞ்சில் ஒரு புல்லட் பாயுது. இங்கே வர இன்னொரு டான் ஹீரோட அண்ணன் கிட்ட அந்த முட்டை எங்கன்னு கேட்குறாரு. அதுக்கு ஹீரோ, இந்த முட்டை உடஞ்சிருச்சு, அதுக்குள்ளே இருக்க பேப்பர் இந்தாங்க, நீங்கள் ஃப்ரீயாகவே வச்சுக்கோங்க, எங்களை உயிரோட விட்டுருங்கன்னு சொல்லி சொல்கிறாரு. அதுக்கு அந்த டான், ஓகே இதை என்கிட்ட கொடுத்துட்டு நீங்கள் கிளம்பி போங்க அப்படின்னு சொல்கிறாரு. ஹீரோட அண்ணன் டக்குன்னு அந்த பேப்பரை வாங்கி முழுங்கிடுறாரு. ஹீரோ, டேய் அதை ஏன்டா முழுங்கினேன் அப்படின்னு கேட்குறாரு. டேய் அந்த பேப்பரை கொடுத்துட்டு அவன் நம்மளை கொண்டுடுவான்டா, அதான் முழுங்கிட்டேன் அப்படின்னு சொல்கிறாரு. அதுக்கு வில்லன், லூஸாடா நீ, நான் ஏன்டா அவனை கொல்லணும், டேய் அவனை தூக்கிட்டு வாடா, அவன் வயிற்றுக்கு வச்சு நம்ம எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லி அங்கே இருக்க காரோட டயர்ஸ் எல்லாம் பஞ்சர் பண்ணிட்டு கிளம்புறாங்க. வில்லனோட அடியால், இவங்க எல்லாத்தையும் உயிரோட விட்டுடலாமான்னு கேட்குறாரு. அதுக்கு வில்லன், அவங்க எந்த தப்புமே பண்ணல, தப்பு பண்ணதெல்லாம் இவன் தான், இவனை மட்டும் தூக்கிட்டு வா, அவங்க எல்லாத்தையும் விட்டுரு அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி போயிடுறாங்க. உடனே ஹீரோ, நம்ம இங்கேருந்து போய் என் அண்ணனை காப்பாற்றணும்னு சொல்கிறாரு. அதுக்கு ஹீரோயின், நம்மக்கிட்ட கார் இல்லையே அப்படின்றாங்க. கவலைப்படாத, நம்மக்கிட்ட இந்த கார் இருக்குன்னு சொல்லி உடனே நம்ம ஹீரோ அவரோட ட்ரீம் காரை எடுத்துகிட்டு அவங்க அண்ணனை காப்பாற்றுறதுக்கு ஃப்ளைட் டேக் ஆஃப் ஆக போகிறத பார்த்த ஹீரோ வேகமாக காரை ட்ரைவ் பண்ணிட்டு வராரு. உங்ககிட்ட ஏதாச்சும் பிளான் இருக்கான்னு ஹீரோன்னு கேட்குறாங்க. அதுக்கு ஹீரோ, இருக்குது ஆனால் கொஞ்சம் மோசமானது அப்படின்னு சொல்கிறாரு. அதுக்கு ஹீரோயின், டேக்கன் 3 படத்தில் வர்ற மாதிரி ஃப்ளைட் மேலே போய் மோத போறியா அப்படின்னு கேட்குறாங்க. ஓ டேக்கன் 3 படத்தில் பண்ணிட்டாங்களா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ அந்த ஃப்ளைட்டோட வீலை உடச்சி அந்த ஃப்ளைட்டையே கீழே தள்ளிடுறாரு. இப்போ ஃப்ளைட்லேருந்து இறங்கி வர வில்லனோட அடியால் இவங்க எங்கே இருக்காங்கன்னு சொல்லி தேடிட்டு இருக்கான். அப்போது ஹீரோயின் கிட்ட சேரடாஸ்ல செஞ்சு காட்டுறாரு. அந்த பெல்ட்டோட பட்டனை அமுக்கு அப்படின்னு சொல்லி செஞ்சு காட்டுறாரு. அதுக்கு ஹீரோயின், சரி ஓகே புரிஞ்சிருச்சு அப்படின்னு அந்த பெல்ட்டோட பட்டனை அமுக்குறாங்க. இது ரொம்ப காமெடியாக இருக்குங்க. வில்லனோட அடியில் அப்படியே டக்குன்னு நடந்து போயிடும். அது அவ்வளோ பொறுமையாக அந்த பெல்ட்டு சுற்றி அந்த வெயிட் அவன் மேலே எடுத்துக்குள்ள அவன் நகர்ந்து போயிடுவான். அப்போ ஹீரோயின் டக்குன்னு அவன் தள்ள அடித்து நாக் அவுட் பண்ணிவிட்டு ஹீரோ கிட்ட வந்து, நீ போய் அவங்கள பார்த்துக்கோ, நான் இங்கே வெளில பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு போவாங்க. உள்ளே போன ஹீரோ இந்த டான் கூட சண்டை போடுறத பார்க்குற ஹீரோயின் அவருக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்காக போகிறாங்க. அப்போ அந்த வில்லனோட அடியால் வந்து ஹீரோயினை லாக் பண்ணி ஷூட் பண்ண போவான். உள்ளே நடக்கிற சண்டையில் ஃப்ளைட்டோட இன்ஜின் ஆன் ஆகிடும். அதில் இந்த அடியால் சட்னி ஆகிடுவான். இதை பார்த்த ஹீரோயின், ஓ மை காட் அவன் செத்துட்டான் அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே வருவாங்க. ஹீரோக்கும் டானுக்கும் நடக்கிற சண்டையில் டானோட கைக்கு அந்த கன் போயிடும். அந்த ஒரு செகண்டில் ஹீரோயின் உள்ளே வந்து ஹீரோவை காப்பாற்றிடுறாங்க. ஹீரோ டானை கட்டி போட்டுட்டு ஹீரோயின் கூட, இனிமேல் நம்ம லைஃப் சந்தோஷமாக இருக்க போது, நாம் இனிமேல் குழந்தை பெற்றுட்டு ஹாப்பியாக இருக்க போகிறோன்னு சொல்லி சந்தோஷமாக பேசிகிட்டு இருக்கும்போது டக்குன்னு ஹீரோட அண்ணன், இதுதான் கேம் நைட்டில் நான் பிளான் பண்ணது, நான் பிளான் பண்ணபடியே எல்லாம் நடந்துருச்சு, உங்களுக்கு என்னென்ன லெசன்லாம் நான் சொல்லிக் கொடுக்கணும்னு நினச்சனோ எல்லாமே நான் சொல்லி கொடுத்துட்டேன், நீங்கள் எல்லாத்தையுமே கற்றுக்கிட்டீங்க, போதும் நடிச்சது ஏஞ்சிரு அப்படின்னு சொல்கிறாரு. அவங்க ஹீரோயினும் ஷாக் ஆகி டக்குன்னு திரும்பி பார்க்குறாங்க. ஆனால் அவங்க டான் கட்டி போட்டு தான் இருக்கான். சும்மா விளையாட்டுக்கு சொன்னேன், இதெல்லாம் ஒரிஜினலாக தான் நடந்துச்சு அப்படின்னு அவர் சொல்கிறாரு. 3 மாதத்துக்கு அப்புறம் ஒரு கேம் நைட் ப்ரூக்கோட வீட்டில் நடந்துகிட்ருக்கு. அங்கே வர கேரி வழக்கம் போல் எல்லாரையும் போர் அடிச்சிட்ருக்காரு. ஒரு கேமில் ஹீரோயின் அவங்க ப்ரெக்னெண்ட்டாக இருக்காங்கன்ற விஷயத்த ஹீரோவுக்கு தெரியப்படுத்துகிறாங்க. எல்லாருமே ரொம்ப ஹாப்பியாக இருக்கும்போது வெளியில் 2 பேர் கன் எடுத்துகிட்டு இந்த வீட்டுக்குள்ளே வர்றதுக்கு ரெடியாகிறாங்க. அடுத்த பாட்டுக்கான லீட் இங்கே கொடுக்குறாங்க. இது மேபி நம்ம தலைவன் கேரியோட பிளானாக கூட இருக்கலாம். நாளைக்கு இது மாதிரி இன்னொரு நல்ல படத்தோட உங்களை மீட் பண்ணுறேன். அன்டில் இட்ஸ் சைனிங் ஆஃப் ஃப்ரம் நான் உங்கள் நண்பன்.